ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 அதுக்கான ரிலீஸ் டேட், இது மட்டும் இல்லாமல் அதுக்கான ட்ரெய்லர் ஆர் டீசர் கிளிப் எப்போ வரப்போகுதுன்ற பல முக்கியமான விஷயங்கள் இப்போது ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி அதெல்லாம் என்னன்றதை பார்த்துலாம். தமிழ் டப்பிங் அதை பற்றியும் பார்த்துருவோம், ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். அதுவும் என்ன ஆக போகுது, அது வருமா அப்படின்றது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் 3 இதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டர் 265 உண்மையிலே தாறுமாறாக இருந்தது. லாஸ்ட் சாப்டர் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு, பிகாஸ் நான் வந்து ஒரு சின்ன ஒர்க் இஷ்யூஸ்லாம் மாட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலுமே நல்ல சாப்டர். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச தான் போகிறோம் கூடிய சீக்கிரம். இந்த வாரம் பிரேக் வேறு, அதனால் டெஃபினட்டாக அந்த சாப்டரை பற்றியும் அந்த சாப்டரோட ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் எப்பயும் போல் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதனால் சாப்டர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டே டியூன்டாக இருங்க. சரி, ஓகே, சீசன் 3 பற்றி நம்ம பார்க்கலாம். சீசன் 2 உண்மையிலே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிரமிக்க வச்சிருச்சு. எப்படா சீசன் 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மகால படித்த பல பேஜஸ்லாம் வந்து அனிமே வெர்ஷனில் பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த கலிங்க மார்க்லாம் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்கும். அதனால் இது எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனில் எப்போ வரும்னு கேட்டிருந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. இது வந்து 2025 ஏர்லியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது வராமே போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா போயிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, செயின்சா மேன் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேம் அனிமே ஒர்க்கர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர்னால இது வந்து மேபி லைட்டாக டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே டெஃபினட்டாக 2025 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துடும். அது வந்து February or March இந்த ஒரு மந்தில் வந்து அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 வந்து டெஃபினட்டாக ஒரு 20 to 24 எபிசோட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு எபிசோட் அப்படின்ற மாதிரி விட்டா எல்லாருமே பைத்தியம் ஆயிடுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை ஒரு 3 எபிசோடு அப்படின்ற மாதிரி விட்டால் கூட ஒரு 2-3 மாதம் இவங்க வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 வச்சே ஓட்டலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு அனிமேக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சாப்டரும் பேட்டில் ஃபோக்கஸ்டாக செம ஃபயராக போயிட்டு இருக்கின்ற காரணத்தினால கல்லிங்கே மார்க்ஸ் வந்து என்ன நடக்குது, அது வந்து எப்படி அனிமேல வரப்போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கும் ஃபேன்ஸ் ஆர்வமாக இருக்காங்க. அதனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி இது வந்து 2025 Feb or Marchல ஸ்டார்ட் பண்ணி 2-3 மாசத்துல இந்த ஒரு சீசன் 3 முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கான டீசர் ஆர் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே நீங்கள் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த 2 மாதங்களில் டீசர் வரும், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, தமிழ் டப்பிங் வருமா? வரும்போதே தமிழ் டப்பிங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா டீமன் ஸ்லேயருக்கே அது வந்து அப்படி அமையலை. டீமன் ஸ்லேயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன் தான் வந்தது. அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து மற்ற மல்டி லாங்குவேஜஸ்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதுவுமே அப்படி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து விடும்போதே எல்லா லாங்குவேஜஸும் இருக்கிற மாதிரி விட்டால் நல்லா இருக்கும். அதாவது ஜாப்பனீஸ் வெர்ஷனில் சப்டைட்டில் படித்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகே, பட் இருந்தாலும் டப்பிங்கில் தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிலீஸ் பண்ணும்போதே ப்ராப்பராக அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போவே எல்லா லாங்குவேஜஸும் இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது அந்த டீமோட கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு வேளை லைட்டாக டிலே பண்ணாங்கன்னா டீமன் ஸ்லேயருக்கு இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு, அஷிரா ட்ரைனிங் ஆர்க்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3க்கும் நடக்கும். ஜாப்பனீஸ் வெர்ஷனும் வந்ததுக்கப்புறம் லேட்டராக ஒரு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீசன் 3க்கு. அப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24 எபிசோட். அதனால் கொஞ்சம் கருணை காட்டி சீக்கிரமாக தமிழ் டப்பிங் விட்டால் நல்லா இருக்கும். எத்தனை ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் சீசன் 3 பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி அது வரும்போது எல்லா லாங்குவேஜஸோட வரது நல்லதா இல்லை பரவாயில்ல, நான் வந்தாலும் நான் ஜாப்பனீஸில் ஃபர்ஸ்ட் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் மறக்காம கீழே காமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.